பார்க்க ரெட் கலர்ல இருந்தால் தான் தந்தூரின்னு கிடையாது. ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும். அப்படி ஒரு தந்தூரி பார்க்கலாமா? அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அது கூட 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டா பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கெட்டி தயிர் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 3 ஸ்பூன் மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஃபுல் சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன். ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு அதில் இதை அப்ளை பண்ணிட்டு ஃபைனலாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் அண்ட் கசூரி மேத்தி போட்டுட்டு இதை நல்லா ஒரு 3 மணி நேரம் மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தந்தூரிக்காக சார்கோல் ரெடி பண்ணிட்டு இப்போ இந்த மேரினேட் பண்ண சிக்கனை அப்படியே ஒரு தந்தூர் மெஷ்ல வச்சுட்டு அப்படியே நம்ம எல்லா சைடுமே குக் ஆகிற மாதிரி டர்ன் ஓவர் பண்ணிட்டே இருங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்போ நல்லா ஜூஸியாக உள்ளுக்குள்ள அப்படியே வந்துட்டே வரும். தந்தூரினாலே நல்லா சார்கோலில் ஸ்மோக்கியான ஒரு ஃப்ளேவர் கூட ஸ்லோவாக குக் பண்ணால் தான் அது ஒரு டேஸ்ட்டே இருக்கும். அதனால் நல்லா ஒரு 2 hours ஆகுது ஸ்லோவாக குக் பண்ணிட்டு கட் பண்ணி பீசஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா செம்ம தந்தூரி ரெடி ஆயிரும். சாப்பிட்டுட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.